இந்த மோட் பார்த்தீங்கன்னா போர்ட் ஏ மட்டும் சப்ளை பண்ணுது, போர்ட் பி ஆண்டு சார்ஜ் ஆகுது. போர்ட் ஏ மட்டும் சப்ளை பண்ணுது, போர்ட் பி வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ இது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் கொடுத்துருக்கேன். டிசி வந்து 48 வோல்ட். நான் இந்த டிசி பாருங்க 0 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன கான்செப்ட் இதில்? போர்ட் ஏ சப்ளை பண்ணுது, போர்ட் பி சார்ஜ் ஆகுது, போர்ட் சி ஒர்க் ஆகுது. அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் ஆனது போர்ட் ஏ சப்ளைங் பவர் டு தி லோட் அஸ் வெல் அஸ் போர்ட் பி இஸ் சார்ஜிங். இதான் இந்த மோடோட கான்செப்ட். போர்ட் ஏ சப்ளை பண்ணும்போது போர்ட் பி சார்ஜும் ஆகும், லோட் போட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம இதை ரன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ போர்ட் ஏ வந்து டிஸ்பிளேல பார்க்கும்போது 48 வோல்ட் வருது. ஆனால் இங்கே பாருங்க லாஸ்ட் டைம் பார்க்கும்போது போர்ட் ஏபி 48 இருந்தது. அப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ போர்ட் பி சார்ஜிங் பண்ணும்போது 47.54 ஈக்குவல் டு 48 வோல்ட். ஓகேவா? இது 47.54 வருது. ஸோ அப்போ இதை நம்ம தனியாக ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தனியாக ரன் பண்ணும்போது இப்போ போர்ட் ஏ தான் இன்புட் வோல்டேஜ். அதனால போர்ட் ஏ வந்து இன்புட் வோல்டேஜ் 48 வோல்ட் இதில் வந்திருக்கு. அப்போ போர்ட் பி சார்ஜிங் ஆகணும்ல. ஸோ பாருங்க, போர்ட் பி சார்ஜிங் வோல்டேஜ், போர்ட் பி சார்ஜிங் கரண்ட். ஓகே, 48.04. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பல்ஸ் வரும்போது சாரி, இது வந்து ட்ரிகரிங் பல்ஸ், கேட்டோட ட்ரிகரிங் பல்ஸ் இது. ஸோ கன்வெர்ட்டோட கேட் பல்ஸ் 1, 2, 3 கேட் பல்ஸஸ் சேம் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் வரும் இதில். ஸோ இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எல்லாமே சைன் ஸ்கொயர் வருது. எல்லாமே பிரைமரி வோல்டேஜ் எல்லாமே ஸ்கொயராக கிடைக்குது, கரண்ட் எல்லாமே சைனாக கிடைக்குது. ஸோ இந்த மோட்லையும் டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸ் கம்மி பண்ணும். அதே மாதிரி எப்படி ஃபர்ஸ்ட் மோட்ல ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி கரண்ட் ஆனது சைன், வோல்டேஜ் ஆனது ஸ்கொயராக கிடைக்குது. இப்போ லோட் போட்டோட வோல்டேஜ் பார்க்கணும்ல. ஸோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி லோடோட வோல்டேஜ். ஆனால் இதில் வாட் வந்து பாருங்க, இதில் 300 வாட் தான் வருது. ஆனால் முதல் மோட்ல வந்து போர்ட் ஏ சப்ளை, போர்ட் பி சார்ஜ், இதான் கான்செப்ட். ஆனால் நம்ம ரெண்டு பேட்டரியுமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கரண்ட் ஆனது அதிகமாக கிடைக்கிறது தான் அதுக்கு மீன் பண்ணுது. ரெண்டுமே சப்ளை பண்ணும்போது கரண்ட் ஆனது அதிகம். அப்போ கரண்ட் ஆனது அதிகம்னா இப்போ லோடு எப்படிங்க ஒர்க் ஆகும்னா, கரண்ட்டை பொறுத்த மட்டும் லோடு தனக்கு ஏற்ற கரண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கும். அதான் கான்செப்ட். ஸோ ரெண்டு சோர்ஸ் ஃபுல்லாக இருக்கும்போது தி கரண்ட் வில் பி மோர் பேரலல். ஸோ இதுதான் இந்த மோடுக்குரிய ஆப்ரேஷன்.